இந்த சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கவியரசு கண்ணதாசன் உலகில் உள்ள எந்த ஒப்பற்ற கவிஞர்களுக்கும் இணையாக போற்றப்பட வேண்டிய கவிஞர். குறிப்பாக தமிழில் நாம் நன்கு அறிந்த வள்ளுவர், கம்பர், பாரதிக்கு இணையாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒப்பற்ற கவிஞர். ஏனென்றால் கவிஞன் என்பவனுக்கு முக்கியமான தேவை சுதந்திரம். ஒரு கவிஞனுக்கு கற்பனை என்பது எப்போது, எதை பார்த்து, எப்படி வரும், சிந்தனை எப்படி உதிக்கும் என்பது அவனுக்கு, ஏன் அவனை படைத்த இறைவனுக்கே தெரியாது. ஓடும் நதியினை பார்த்தோ, நீந்தும் மீனை பார்த்தோ, நடக்கும் மண்டத்தை பார்த்தோ, ஓடும் மானை பார்த்தோ, களங்கமில்லா வான்மதியை பார்த்தோ, களங்கமற்ற குழந்தையின் சிரிப்பை பார்த்தோ, மங்கையின் புன்னகையை பார்த்தோ, எதை பார்த்தோ, எதை நினைத்தோ எப்போது வேண்டுமானாலும் வரும் உதிக்கும். அவனுக்கு அந்த சுதந்திரம் அத்தியாவசியமான தேவை. ஆனால் சினிமாவுக்கு பாட்டெழுதும் கவிஞனுக்கோ அது முற்றிலும் கிடையாது. அவனுக்கு இயக்குநர்கள் ஒரு சூழல், அதாவது படத்தின் ஒரு சூழலை கொடுத்து அந்த சூழலுக்கு ஏற்றபடி பாட்டெழுத சொல்கிறார்கள். அதுவும் அந்த பாடல் உடனே வேண்டும். சில நேரங்களில் ஒரு மெட்டை போட்டுவிட்டு அந்த மெட்டுக்கு ஏற்றாற்போல பாடல் வேண்டும் என்பார்கள். அதுபோல சுதந்திரம் எதுவும் இன்றி ஒரு வட்டத்துக்குள் அவனை சிக்க வைத்து அந்த வளையத்துக்குள் அவன் பாட்டுகள் பல எழுதி பல பாடல்கள் அமரத்துவம் பெற்று விட்டதால் தான், அதுவும் படித்தவன் முதல் பாமரன் வரை அனைத்து தரப்பினரையும் எளிதில் சென்று ஏற வைத்த பாடல்கள். அதனால்தான் இந்த ஒரே ஒரு கவிஞனை மட்டும் அந்த மாபெரும் கவிஞர்களுக்கு இணையாக சொல்ல முடிகின்றது. எப்படி அந்த கவிஞன் எழுதிய எத்தனையோ பாடல்கள், பல சந்தர்ப்பங்களில் மெட்டுகளுக்கும் பல அற்புதமான பாடல்கள், அந்த பாடல்கள் இன்றும் ஒவ்வொரு தமிழனின் நினைவிலும் நீங்க இடம் பெற்றவை. அதே போலத்தான் இந்த பாடலின் பல்லவி அன்றும் இன்றும் என்றும் எண்ணற்ற ஆராய்ச்சிகளுக்கு ஆட்படுகின்ற வரிகள். எப்படி? கவிதை என்பது என்ன? வேர்ட்ஸ்வொர்த் என்னும் ஆங்கில கவி சொல்கிறான், ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் என்று. அதாவது மடை திறந்த வெள்ளம் போல வரும் சக்தி மிக்க எண்ணங்கள். இதில் மிக முக்கியம் ஸ்பான்டேனியஸ் மற்றும் பவர்ஃபுல். இப்படி அமைந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். இது காதலர்கள் சேர்ந்து பாடிய டூயட் அல்ல. அண்ணனும் அவன் அருமை பெருமையாய் வளர்த்த அவனது ஆறுயிர் தங்கையும் சேர்ந்து அல்ல, தனித்தனியே அவரவர்கள் வீட்டில் ஒருவரை மற்றவர் நினைத்து உருகி மருகி பாடுகின்ற டூயட். அத்தனை நாள் ஒன்றாய் சேர்ந்து தங்கைக்காகவே வாழ்ந்துவிட்ட அண்ணனும் அந்த அண்ணனுக்கு மேலாக வேறு ஒருவரையும், ஏன் ஆறுயிர் காதலரையுமே நினைத்து பார்க்காத அவனது தங்கையும் மனம் முடித்த பின்பு, அதுவும் தங்கை விரும்பியவரையே அண்ணன் தன்னுடைய முன் விரோதத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தங்கையின் நல்வாழ்வு ஒன்றையே நினைத்து விட்டு கொடுத்து மனம் செய்து வைத்த பின்பு, அந்த காதல் கணவனுடைய உறவினர்கள் சூழ்ச்சியால் ஒரே வீட்டில் இருவரும் திருமணம் ஆன பின் வாழ்ந்தும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து பிரிந்து அவர்கள் இருவருக்கும் பிள்ளைகள் பிறந்தபின் அந்த அண்ணனும் தங்கையும் பாடுவதாக வரும் பாடல். வள்ளற் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ். அடிப்படையில் இது ஒரு தாலாட்டு பாடல். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே ஒரு குழந்தையின் வளர்ச்சி. வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையண்ணமே. அந்த குழந்தையின் வளர்ச்சியை பற்றி சொல்ல நினைத்த கவிஞன் அரைகுறை பருவமான விடிகாலை அந்தி இரண்டில் விடிகாலையை மட்டுமே ஒப்பாக எடுத்துக்கொண்டான் வளர்ச்சியை சொல்வதற்கு. இதே கவிதான் பின்னர் காதலர்கள் பாடும் டூயட் பாடலில் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போடு என்று அந்தி பொழுதை எடுத்துக்கொண்டான். காதலர்களுக்கு மிகவும் பிடித்த மாலை பொழுதை ஒப்பாக எடுத்துக்கொண்டு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலில் மறுபடியும் குழந்தையின் வளர்ச்சி. இப்போதுதான் அற்புதம். வளர்வதுகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. தாய்மொழியாம் தமிழ் மொழியின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியினை ஒரே வாக்கியத்தில் எளிமையாக சொல்கிறான் அந்த தமிழ் கவி. அடிப்படையில் இது ஒரு தாலாட்டு பாடல் என்றாலும் அந்த பாடலின் மூலம் அண்ணனும் தங்கையும் தங்கள் மனதில் இருக்கும் உணர்வுகளை கூறி எப்படியெல்லாம் வளர்ந்தோம், தங்களுடைய உறவு எத்தகையது, இந்த உறவு இந்த சந்ததியோடு முடிந்து விடாமல் காலாகாலத்துக்கும் தலை தோங்க வேண்டும் என்று இருவரும் பாடி தங்கள் ஆதகத்தை ஆற்றிக் கொள்வதற்கு பயன்படும். இன்னும் இதுபோல 4 சரணங்கள். இப்போது இசையமைப்பு. பாடலின் ஆரம்பத்தில் வரும் மயிலிறகால் வருடுவது போன்ற மென்மையான இசை குழந்தையை மட்டுமல்ல எல்லோரையுமே அந்த சூழலுக்கு கொண்டு செல்லும். தாலாட்டு பாடல்கள் எத்தனையோ வந்துவிட்டாலும் இந்த வகை பாடல்களுக்கு இலக்கணம் வகுத்த பாடல் இந்த பாடல் தான் என்றால் அது மிகையாகாது. அந்த மென்மையான லயமும் சங்கதிகளும் பாடல் நெடுக தொடர்ந்து அமைதியாக முடியும் போது கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் அந்த சூழலுக்கு சென்று தங்களை மறந்த நிலையில் இருப்பார்கள், இன்னமும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு வெட்டு மற்றும் இசையமைப்பு.
அடுத்து பாடிய முறை. தேனினும் இனிய குரலால் பி. சுசீலா அவர்கள் பாடி கேவி விக்கி மெய்மறக்கச் செய்து விடுகிறார் என்றால், டிஎம்எஸ் அவர்கள் வழக்கம் போல எடுத்த எடுப்பில் நடிகர் திலகத்தின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடுவாய்ந்து பின்னர் அந்த சூழலை தனதாக்கி கொண்டு கேட்பவர்களையும் பார்ப்பவர்களையும் அந்த சூழலுக்குள் கொண்டு சென்று விடுகிறார். அடுத்து இயக்கம். ஒரு கப்பலின் தலைமை பொறுப்பில் இருக்கும் கேப்டனை போன்றவர் ஒரு படத்தின் இயக்குனர் என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து வந்த பீம்சிங் தான் அடிப்படையில் மொத்த பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரர். இந்த பாடலை சிருஷ்டி செய்தவர் என்கின்ற முறையில் ஒரு இடத்தில் கூட பாடலின் தரமோ அமைப்போ சுவையோ ஒரு மாற்று கூட குறையாமல் பாடலை இயக்கி அந்த பாடலை சிரஞ்சீவி பாடலாக்கிய மாபெரும் இயக்குனர். இன்றளவும் தமிழ் திரைப்பட உலகில் வெளிவந்த முதல் தரமான படங்களில் முன்னணி இடம்பெற்ற படங்கள் நடிகர் திலகம், பீம்சிங், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன், டிஎம்எஸ் கூட்டணியில் இருந்துதான் வந்தவை என்கின்ற முறையில் இந்த கூட்டணியின் கேப்டனாக பீம்சிங் என்றும் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்த இயக்குனர் ஆகிறார். இறுதியாக நடிப்பு. பாடல் வெறும் தாலாட்டு பாடலாக துவங்கும் போது அந்த குழந்தையை அன்போடு பார்த்து தாலாட்டுவதாக சாவித்திரி அவர்கள் துவங்கி பாடல் அப்படியே நடிகர் திலகத்தை சென்று சேரும்போது அவரும் அதே மனோநிலையில் பாடத் துவங்குவார். முதல் சரணத்தில் யானை படை கொண்டு சேனை பலவென்று என்று துவங்கி வாழ பிறந்தாயடா என்று அந்த வரிகளை பாடி முடிக்கும் போது வாழ பிறந்தாயடா என்ற வரிகளை எப்படி டிஎம்எஸ் சடார் என்று மாற்றி சன்னமாக பாடினாரோ அதே போல நடிகர் திலகமும் அப்படியே அதற்கு உதட்டை அசைத்து முகபாவனையை அதற்கு ஏற்றாற் போல வெளிப்படுத்திய விதம் அற்புதம் என்றால், மறுபடியும் அதே வரிகளை உணர்வு பூர்வமாக பாடி மெலிதான கேவல் கலந்த அனுபவியுடன் முடிக்கும் போது கல் நெஞ்சமும் கரையும். தங்க கடியாரம் வைரமணியாரம் எனும் இரண்டாவது சரணத்திலும் இதே போல சாதாரணமாக துவங்கி பெருத்த கேவலுடன் அந்த சரணம் முடியும் போது நடிகையர் திலகத்தின் நடிப்பில் கட்டுண்டு கலங்கி போகாத இதயமும் உண்டோ. சிறையில் எனை மூடி அருமை மகள் போல சரணத்தில் மறுபடியும் நடிகர் திலகம் உருகி எல்லோரையும் ஒருக்குகிறார் என்றால், கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல என்ற கடைசி சரணத்தில் தரையில் மல்லாந்து படித்துக்கொண்டு தன்னுடைய குழந்தை தன்மேல் விழுந்து விளையாடுவதை கூட பெரிய அளவில் கவனிக்க முடியாமல் வித்தியாசமாக தன்னுடைய உணர்வுகளை காட்டிய அவரல்லவோ நடிகர்களில் திலகம். அந்த வித்தியாசமான சிந்தனை மற்றும் முயற்சி எதையும் வேறொரு கோணத்தில் சிந்தித்து வித்தியாசமான உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதம் நடிகர் திலகத்துக்கு மட்டுமே அது வெற்றியடைந்த சாத்தியங்கள் உண்டு. பாடல் மெலிதான கம்மிங்கில் முடியும் போது கேட்பவரும் பார்ப்பவரும் தங்களை மறந்த நிலைக்கு சென்று ஒவ்வொருவரையும் அவர்களுடைய சகோதர சகோதரிகளையும் அவர்களது பழைய வாழ்க்கையையும் நினைத்து பார்க்க வைத்த மாத்திரத்தில் இன்னமும் அப்படித்தான் இந்த பாடல் சிரஞ்சீவி பாடலாக விளங்குகின்றது. பாசமலர் பொன்விழா நிறைந்து விட்டாலும் இந்த பாடலும் படமும் நடித்த நடிகர்களின் நடிப்பும் குறிப்பாக நடிகர் திலகம் மற்றும் நடிகையர் திலகம் இன்னும் பல பொன் விழாக்களை கண்டாலும் பார்ப்பவர்களின் மனதை விட்டு அகலாது இருக்கும் என்பது திண்ணம்.